சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. அப்பாடா, ஒரு வழியா மதுரை வந்தாச்சு. 5 மணிக்கு டிராவல் பத்தியா, டைம் போனதே தெரியல. ஆமா, கையில எப்ப பாரு அந்த மொபைல் வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தேன்னா டைம் பாஸ் ஆகுறது தெரியாம தான் போகும். நாகர்கோயில்ல மொபைல் எடுத்தது, மதுரை வந்து கீழே மொபைல் வச்சிருக்க. சரி, ஒரு பொண்ணை கூட்டி இருந்திருக்குமே, என்ன ஏதுன்னு கேட்பமே, கொஞ்சம் பேசிட்டு இருக்குவேன், அவளுக்கும் போர் அடிக்குமே உனக்கு தோணுச்சா? நீ பாட்டு மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்க. சே, டிராவலே ரொம்ப போரு. என்ன மீரா, என்ன பேசுறதுக்கு? ஆபீஸ்ல தினம் பாக்குறோம் பேசுறோம், அப்புறம் பேச என்ன இருக்கு? வேற யாராவது இருந்தா கூட அவங்கள்ட்ட எந்த ஊரு, என்ன பண்றீங்க, என்ன ஏதுன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம். நம்ம கம்பார்ட்மெண்ட்ல இருந்தது எல்லாமே வயசானவங்க, அவங்கள்ட்ட என்ன பேசுறதுக்கு? இவனையெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன பாடுபட போறனோ. 5 மணி நேரம் டிராவல். இன்னொருத்தன்னா லவ் பண்ற பொண்ணு எப்படிலாம் பேசி என்னெல்லாம் பண்ணி உஷார் பண்ணிருப்பான். வெறும் கூமுட்ட ஒன்னும் தெரிய மாட்டேக்கு. ஆபீஸ்ல தினமும் பாசாராம் பேசுறாராம், அங்க என்ன பேசும்? இந்த மாதிரி சந்தேகம் கிடைஞ்சாதானே பேச முடியும். நான் எதுக்கு மதுரைக்கு மெனக்கட்டு சண்டை போட்டு அடம் பிடிச்சு வந்தேன்? உன் கூட வர்றேனே, டிராவல் கொஞ்சம் ஜாலியா இருக்குமே, உன் கூடயே பேசிட்டு வரலாம், உன் கூட சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா அறிவு கட்டவன். ஏய் மீரா, என்ன உனக்குள்ளே பேசிட்டு இருக்க? சத்தம் மட்டும் பேசினா நானும் என்னன்னு கேட்டுக்கிடுவோம்ல. என்ன மீரா, சொல்லு, என்ன ஏதாவது வேணுமா? ஆமா, மதுரையில ஃபேமஸே மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க. பாக்குற இடம்னா குண்டு குண்டா மல்லிகைப்பூ கட்டி வச்சிருக்காங்க. அதான் பூ வைக்கணும்னு ஆசையா இருக்கு. பூ வாங்கிட்டு வர அரவிந்த். ஏய், நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம், பூ வாங்கி கொடுன்னு கேக்குறேன். நம்ம ஆபீஸ் மீட்டிங் வந்திருக்கோம் மீரா, மறந்துட்டு போல இருக்கேன். லவ் பண்ற பொண்ணு பூ கேக்குறால, ஆசையா வாங்கி கொடுப்போமேன்னு இருக்கா. எதை கேட்டாலும் எதையாவது ஒண்ணு லூஸ் கணக்கா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. என்ன ஆபீஸ் மீட்டிங்னா பூவெல்லாம் வைக்க கூடாதுன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கவா செய்யுது. வாங்கி கொடுக்க மாட்டார் போல இருக்க. மீரா, என்ன மீரா, அடிக்கடி நீயே தனியா உனக்குள்ளே பேசிக்கிட்டு? ஐ திங்க் உனக்கு ஏதாவது மைண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் மீரா. ஆமா, உங்க கூட எல்லாம் வந்திருக்கேன், உங்க மைண்ட்ல உள்ள ப்ராப்ளம் எனக்கு வரதானே செய்யும். உங்கள்கிட்ட போய் பூ வாங்கி கேட்டேங்க பாரு, நானே போய் வாங்கிக்கிறேன். ஒரு பொண்ணு ஆசையா பூ வாங்கி கேக்குறால, வாங்கி கொடுப்போமேன்னு இருக்கா. மீரா, கூல் கூல். என்ன, ஏன் வந்ததுல டென்ஷன் ஆயிட்டு இருக்க? தெரியாம நேத்து சொல்லிட்டேன், ஆபீஸ்ல சேலரிக்காக கரெக்டா வேலை பாரு அப்படின்னு. அதுக்காக நேரத்துல இருந்து கடுக்கடுன்னு நிக்கிறிய. பூ தானே வாங்கி தரணும். இந்த உனக்கு வாங்கி தரணும், யாருக்கு வாங்கி கொடுக்க போறேன்? எவ்வளவு வேணும்? வேண்டாம் வேண்டாம், ஒரு பூ கூடயே வாங்கிட்டு வந்துருக்கேன், போதுமா? பூ எவ்வளவு? ஒரு முழம் 60 ரூபாமா. பூவே கிடையாது. 60 ரூபாயா? என்ன இப்படி சொல்லுங்க? நேற்று தான் அந்த நம்ம வீட்டு பக்கத்துல கட்டக்கூடிய ஒரு 100 பூவே 50 ரூபா வச்சு கொடுத்தாரு. நீ என்னன்னா ஒரு முழம் 60 ரூபான்னு சொல்லியம்மா. 40 ரூபா வச்சு 2 முழம் கொடு. பூ ஒரு முழம் 60 ரூபா. வாங்க விருப்பம் இருந்தா வாங்கல போயிட்டே இருங்கம்மா. இந்த குறைச்சு பேசுற வியாபாரமே இங்க ஆகாது. பூ இல்லாம நாங்களே என்ன பாடுபடுவோம். எங்க இல்லாம பூவை சொல்லி கிடைக்க பூவை கட்டி வித்துட்டு இருக்கோம். இதுல 60 ரூபாய்க்கு கொடு, 40 ரூபாய்க்கு கொடு, 30 ரூபாய்க்கு கொடுன்னு கொஞ்சம் விட்டா சும்மா கொடுன்னு கேப்ப போல இருக்க. ஒரு கூட பூ வாங்கிட்டு வரேன்னு பேச்சுக்கு சொல்லிட்டோம், வாங்கிட்டு போலன்னா டென்ஷன் ஆயிடுவா. பாட்டி, ஒரு கூட மல்லிகை பூ வேணும், கெட்டினது இருக்குதா? என்னது ஒரு கூடையா? தம்பி, பூ இப்பதான் வந்திருக்கு. கார்த்திகை மாசம் பூவே இல்லையேன்னு கிடைக்கிற பூவை கட்டிட்டு இருக்கோம். ஒரு கூட பூ எதுவும் கல்யாணமாப்பா? வேணா டைம் சொல்லுங்க, நாங்க வேணா கட்டி கொண்டுட்டு வரலாம். ஐயோ, கல்யாணம் கட்சியில இல்ல, கூட வேலை பார்க்க பொண்ணு வந்தா பூ கேட்டா, அதான் அவளுக்குதான். கூட வேலை பாக்குற பொண்ணுக்கா ஒரு கூட பூ? தம்பி, முன்ன பின்ன பூ வாங்கினதுல போல, அதான் அப்படி கேட்டிருக்கீங்க. இந்தாங்க, வேலை பாக்குற பொண்ணு தானே, ஒரு முழம் பூ தாராளம் போதும். இந்தாங்க தம்பி. ஐயோ, நான் ஒருத்தர் இருக்கேன், கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு தானே பூ கூட கூட வாங்கி கொடுப்பாங்க, அதான் அந்த பாட்டி சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ரூமா டபுள் ரூமா? ஆதார் கார்டு கொடுங்க. 2 சிங்கிள் ரூம்ங்க. மீரா, ஆதார் கார்டு கொடு. எதுக்கு அரவிந்த் 2 ரூமு? ஒரு ரூம் போதும். நம்ம என்ன இங்க ஸ்டே பண்ணவா போறோம்? இந்தா கொஞ்ச நேரம் இருக்க போறோம், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மீட்டிங் கிளம்ப போறோம், வந்து ஊருக்கு கிளம்பி போறோம். எதுக்கு 2 ரூமு? வேண்டாம் வேண்டாம், ஒரு ரூம் போதும். இல்ல மீரா, எனக்கு ரூம் இல்லாட்ட கூட ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீ அப்படி இல்ல, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்ல, ஆளுக்கு ரூமே எடுத்துக்கலாம். எதுக்கு அரவிந்த், நம்ம ஸ்டே பண்றதா இருந்தா 2 ரூம் எடுக்கலாம். நம்ம வந்துட்டு உடனே கிளம்ப போறோம். மீட்டிங் 5 o'clock முடிய போகுது. 6:30 ட்ரெயின் கிளம்பி ஊருக்கு போறோம். எதுக்கு 2 ரூமு? தேவையில்லாம ஆபீஸ் காசை வேஸ்ட் பண்ணது எனக்கு பிடிக்காது. வேண்டாம், ஒரு ரூமே போதும். ஓ, அப்படி சொல்றியோ? சரி, அதுவும் சரிதான், கொஞ்ச நேரம் இருக்க போறோம், எதுக்கு டபுள் ரூம்? சிங்கிள் ரூமே போதும். இந்த ஆதார் கார்டு கொடுக்குறேன்.
அப்பாடா சிங்கிள் ரூம் எடுத்தா ஜாலி. எப்படியாவது நீ ஷாப்பிங் போகணும், அப்படி இப்படின்னு லேட் ஆக்கி ட்ரெயினை மிஸ் பண்ணிடணும். இன்னைக்கு இருந்து நம்ம மனசுல உள்ள எல்லாமே கொட்டி தீத்துறணும். நல்ல சான்ஸ் டி, சூஸ் பண்ணிக்க மீரா. நம்ம தான் இவ்வளவு நாளா இவர்கிட்ட வாய் விட்டு எல்லாமே பேசிட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு நாளாவது வாய் விட்டு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரா? இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண வைக்கணும் மீரா. நீ ஆரம்பித்த சின்சியரா லவ் பண்றதா இருந்தா கண்டிப்பா அவன் மனசுல உள்ளதை இன்னைக்கு பேச வைக்கணும். முடியும் மீரா, உன்னால முடியும். ஷோ கடவுளே, இது எதுக்கு காலையில இருந்து போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கின்னு தெரியலையே. பாய் தானே சொல்லலாம்ல, எல்லாம் நம்மளே காட்டி தொலையணும். பெரிய பிரிட்டி சிலவரசின் நினப்பு. கையில சிக்கன் வர பாத்துட்டு இருக்காத. ஈவனுக்குதான் வீட்டுல நிம்மதியா சூடா சிக்கனும் மட்டனும் பிரியாணி அது இதுன்னு சாப்பிடலாம். நிம்மதியா சாப்பிட முடியுதா? சேல கணக்கா வந்து நிக்கா, எதுக்கும் சொல்லவும் மாட்டேதா. நம்ம நீ கேட்கணும், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. நான் எதுக்கு இவள்கிட்ட கேட்க போறேன். அம்மா இருக்காங்களா? அம்மா கொஞ்சம் கூப்பிடேன். அம்மா கூப்பிடணுமா? ஏன், என்ன விஷயம்? இல்ல அம்மா அப்பாட்ட போன் பண்ணி பேசணும். நேத்தே போன் போடலையா, அங்க ஒரே மழையும் காத்துன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதான் எனக்கு என்ன ஏதுன்னு கேட்கணும், அதுக்குதான். கொஞ்சம் கூப்பிடுறியா? இல்ல எனக்கு ஒன்ன பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த காலத்துல பிறந்ததுல இருந்து கேடு கட்டைங்க வர எல்லார் கையிலயும் போன் இருக்கு. யாராவது போன் இல்லாம இருக்காங்களா? எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வர போனை பாத்துக்கிட்டே தான் தூங்குறாங்க. அப்படி இருக்கும்போது போன் இல்லாம இருக்கிறது எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. பெரிய காலேஜ்ல எல்லாம் சேர்க்கறதுக்கு காசு இருக்கு, ஒரு போன் வாங்கி கொடுக்க முடியலையா? காசு இல்லைங்கிறதுக்காக எல்லாம் போன் வாங்கல. இப்ப நினைச்சா கூட ஒரு போன் இல்ல எத்தனை போனாலும் வாங்க முடியும். எனக்கு இப்ப போனோட தேவையில்லை. அம்மா அப்பாட்ட பேசுவேன் அவ்வளவுதான். அதுக்காக எதுக்கு போன் வாங்கணும்? அது இல்லாம போன் வாங்கினா நம்ம கான்சென்ட்ரேஷன் அதுலயே போகும். அதனாலதான் போன் வேண்டான்னு இருக்கேன். மற்றபடி போன் கூட வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாம் இல்ல. படிக்க வச்சிருக்காங்க. என்னோட சொந்த காலில உழைச்சு அந்த வருமானத்துல போன் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆம்பிஷன், அவ்வளவுதான். அடே எங்க அப்பா, பெரிய ஆம்பிஷன் தான். அம்மா அம்மா, என்னடி கத்திக்கிட்டே இருக்க? அதான் பக்கடா குடுத்துட்டேன்ல, பேசாம சாப்பிட்டுடி. பிரியாணி உடனே வருமா? இந்த வெங்காயம் கட் பண்ண வேண்டாமா? கட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அரை மணிக்குள்ள ரெடி ஆயிரும், அப்புறம் சாப்பிடலாம். புளு 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 புளுன்னு என்ன ரோபோட்டா? நினைச்ச நேரத்துக்கு படான்னு வேலை பாக்குறதுக்கு நானும் மனுஷிதான். வா ரோஜா, நீ எப்பமா வந்த? உட்காரு. ஐயோ இல்ல இருக்கட்டுங்க. போன் கொஞ்சம் தருவீங்களா? அம்மாட்ட பேசணும். நேத்தே பேசல, அங்க ஒரே மழையும் தண்ணியமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் அம்மாட்ட என்ன ஏதுன்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன். கொஞ்சம் கொடுங்க, 5 நிமிஷத்துல பேசிட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கு என்னமா 5 நிமிஷம் ஆனா என்ன, அரை மணிக்கு ஆனா என்ன, தாராளமா பேசிட்டே கொடு. அதனால ஒண்ணும் இல்ல. எனக்கு யார் போன் பண்ண போறா? எங்க அக்கா போன் பண்ணுவாங்க. அதை விட்டா பசங்க வெளியே போனா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு போன் பண்ணுவாங்க. வீட்டுக்காரர் அடிச்சா உண்டு, போன் அடிக்கலைன்னா கிடையாது. நீ பேசு என்ன. நானே உங்க வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சேன். பிரியாணி என்ன பண்ணிட்டு இருக்கேன், சூடா கொண்டுட்டு வரேன் என்ன. பக்கடா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இருக்கட்டுங்க, ஃப்ரெண்டு இண்டக்ஷன் கொடுத்தா அதுல கொஞ்சம் உளுந்தஞ்சோறு மாதிரி வைக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. உளுந்தஞ்சோறுலாம் ராத்திரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ உனக்காக தான் ஸ்பெஷலா நான் பிரியாணி பண்றேன். என் கையால நீ பிரியாணி சாப்பிட்டது இல்லையே. சாப்பிட்டா எப்பவும் சாப்பிடணும், எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவு டேஸ்டா பண்ணுவேன். என் பிள்ளைங்களே சொல்லுவாங்க. அதெல்லாம் ராத்திரி சாப்பிட்டுக்க. இப்ப நான் ஒரு 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 மணிக்கு செஞ்சு கொண்டு வந்தேன். என்ன போன் வாங்கிட்டே இருக்கட்டும், நான் சாப்பாடு கொண்டு வரும்போது வாங்கிக்கிறேன். ரோஜா, அரவிந்த் போன் பண்ணுவான். இப்ப சிக்கன் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது போன் பண்ணா, எடுக்க முடியல. இப்ப கூப்பிட்டாலும் கூப்பிடுவான். கூப்பிட்டா சொல்லி என்கிட்ட போன் இருக்கு, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அம்மாட்ட கொண்டு கொடுக்கேன்னு சொல்லிடுறேன். பாவம் நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. ஏய் உனக்கு அறிவு இருக்காடி? அந்த பொண்ணு பாவம் வந்து ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கு போல. உட்காருன்னு சொல்றதுக்கு வாயில வரல, இருந்து குச்சி அமைக்கிட்டு இருக்கா. ஆமா அவ்வளவா, உட்காரு, தவளை இலை போட்டு சாப்பாடு தரேன் நான் சொல்லி. எனக்கு ரொம்ப முக்கியம்ல. சே, இந்த வீட்டுல நிம்மதியா இருந்து சிக்கன் கூட சாப்பிட முடியல. வந்து நந்தி மாதிரி வந்து நிக்கா. சரி ஒட்டி சாப்பிட்டு இருக்காரு, நம்ம அங்க போய் நிப்போம் இல்ல இங்க போய் நிப்போன் இருக்கா. பாத்துக்கிட்டே நிக்கா. ஆனா எப்படி சாப்பிடுறதுக்கு? நீ எனக்குன்னு வந்து வச்சிருக்க பத்தியா? பாவம் அந்த பிள்ளை போன் எப்படி வந்து கேட்கன்னு தெரியாம பாம்போட வந்து நின்றுருக்கு. இரின்னு சொல்லாம நீ வாட்டு முடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. முடிச்சுக்கிட்டு இந்த பாருங்க, அவளுக்காக என்ன நீங்க எப்பவும் தனியா பேசுறீங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போங்க சீக்கிரம் பிரியாணி செஞ்சு கொண்டு வாங்க. சும்மா வீட்டுல நிம்மதியா சாப்பிட கூட வழியில வர வர. அம்மாக்கு போன் பண்ணுவோம். பாவம் நேரத்தையே போடல. அம்மாவும் நினைச்சிருப்பாங்க எப்படி அடுத்த வீட்டுக்கு சும்மா போன் போடணும். அதை எப்படியாவது ஒரு போனை வாங்கணும், ஒரு பட்டன் போனாவது வாங்கணும். இந்த பொண்ணு என்னெல்லாம் பேசு. சே, நம்மலாம் வீட்டுக்கு வந்தவங்களும் இப்படிதான் பேசுவோமா? வாங்க இருங்க சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம். ஏதோ அவ கையில வச்சுட்டு பக்கடாவை நான் புடுங்கி திங்க போன மாதிரில மொழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. என்ன போன் சுவிட்ச் ஆஃப் வருது? வராத. அந்த லூசி எப்பவும் போனை சார்ஜ் போட்டு போனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பாள. சுவிட்ச் ஆஃப் வருது. சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடிச்சு பாப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, அரவிந்த் போன் போடுறாரு. அவங்க சொல்ல சொன்னாங்கல்ல போன் அடிச்சா ஏன்ட்டு இருக்குன்னு. சொல்லிடுவோம். பாவம் வெளியூர் வர போயிருக்காங்க, எதுக்கு போன் போடுவாங்கன்னு தெரியாதுல்ல. என்னம்மா எத்தனை மட்டும் போன் போடுறேன், எடுக்கவே மாட்டீங்களா? அப்பதே மதுரைக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். அதுதான் போன் பண்ணேன். நான் எப்படியும் வர ராத்திரி ஆயிரும். கேட் அடிச்சிருங்க, நான் வந்த வேணா கால் பண்ணி திறந்துக்குவேன். ஹலோ, போன் ஏன்டா இருக்குங்க? இப்பதான் அம்மாட்ட போன் வாங்கிட்டு வந்தேன், அம்மாட்ட பேசுறதுக்காக. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா போன் பண்றீங்களா? இல்ல எமர்ஜென்சினா கொண்டு கொடுக்கவா?
ஏய் ரோஸ் நீயா உன்கிட்ட போன் இருக்கு ஐ ஜாலி அம்மாடல போட்டு போனை கொடுக்க வேண்டாம் நம்ம அடிக்கடி பேசிட்டே இருக்கலாம் அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு ஏதாவது நான் வாங்கிட்டு வரேன் உனக்கு ஆல்ரெடி நான் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன் இருந்தாலும் உனக்கு பிடிச்சது சொல்ல ஏய் ரோஸ் உனக்கு என்ன வேணும் சொல்லு உன்னை அந்த அளவு நான் பேசினது இல்லையா பேச வந்தாலும் நீ பாட்டு முகத்தை திருப்பிட்டு போயிருவ அதனால உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கலங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல லைஃப்னா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அதுக்காக உனக்காக ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கேன் கண்டிப்பா அது உனக்கு பிடிக்கும் உன்னை என்னையும் சேர்க்கிற ஒரு பொருள் சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் இப்ப சொன்னா சர்ப்ரைஸ் உடஞ்சிரும் சரி உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு ஐயோ இல்ல வேணாம் எனக்கு எதுவுமே வேண்டாங்க நான் வேணா அம்மாட்ட கொண்டு கொடுக்கட்டுமா என்ன ரோஸ் உன்கிட்ட பேசணும் எவ்வளவு ஆசையா இருக்கேன் அம்மாட்ட கொண்டு கொடுக்கட்டான்னு கேக்குறேன் பயப்படாத எதுக்கு பயப்படுற நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தங்க லவ் பண்றோம் இதுல பயப்பட என்ன இருக்கு பயப்படாத உனக்கு என்ன வேணும் சொல்லு ஏன்ட்ட தானே கேக்குறேன் என்ன மீனும் உன் தங்கச்சிட்டு பேசிட்டியா என்னாச்சு எதுவும் சொன்னாளா யாரு என்ன சொன்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாளை கழிச்சு உனக்கும் எனக்கும் கல்யாணம் எனக்கு உன்னை வச்ச இடத்துல வேற யாரையும் யோசிக்க கூட தோணல ப்ளீஸ் புரிஞ்சுக்க குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன உதாசீனப்படுத்திடாத ப்ளீஸ் மீனு இல்லங்க நான் ரோஜாட்ட இன்னும் பேசல இன்னைக்குதான் லீவு வீட்டுல இருப்பா அவள்கிட்ட பேசிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதுக்கடையில அவசரப்படாதீங்க கல்யாணங்கிறது பெரிய விஷயம் எடுத்தவங்க கவுத்தவங்கிற காரியம் கிடையாது கொஞ்சம் பொறுங்க நான் ரோஜாட்டையும் பேசிட்டு வீட்லயும் பேசிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் என்ன மீனும் ரொம்ப அசால்ட்டா பேசுற இன்னும் நீ அவள்கிட்ட கேட்கலையா நாளை கழிச்சு நான் கல்யாணம் நமக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன் நீ என்ன ரொம்ப அசால்ட்டா உட்காந்துருக்க இங்க பாரு உனக்கே தெரியும் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் அப்படின்னு நான் எனக்கும் ஆசைதான் உங்க வீட்டுல பேசி எங்க வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆனா அது நடக்காத பட்சத்துல நம்ம கல்யாணம் பண்ணிதானே ஆகணும் யோசிச்சு பாரு என் மனசுல சத்தியமா நீ மட்டும்தான் இருக்க உன்னை வச்ச இடத்துல வேற யாரையும் என்னால வச்சு பார்க்க முடியாது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் மீனும் ப்ளீஸ் அத கனவாயிராம நிஜமா பாத்துக்கிறது உன் கையில தான் இருக்கு இப்படி அசால்ட்டா பதில் சொல்லாத இல்லத்தான் அப்படிலாம் எதுவும் நடக்காது நான் ரோஜாட்ட பேசுறேன் அவளுக்கு இப்படிலாம் எதுவுமே தெரியாது நைஸா ஏதாவது நான் சொல்லியிருந்தா கூட அவள்கிட்ட போய் பேசலாம் திடீர்னு இப்படி மாமாவை லவ் பண்றேன் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வை வீட்டுல பேசுன்னு சொன்னா அப்படி அவ எப்படி ஏத்துப்பான்னு எனக்கு தெரியல அது இல்லாம வெளியூர்ல வேற இருக்கலாம் அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் மீனு என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு நீ ரொம்ப அசால்ட்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது நீ ரோஜாக்கு வேணா போன் போடா நீயும் பேசு நானும் பேசுறேன் நம்ம சூழ்நிலை அவ புரிஞ்சுக்கிடுவா வீட்டுல பேசட்டும் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு வீட்டுல பேசி ரெண்டு வீட்லயும் சம்மதிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் இல்லட்டா நம்ம எடுத்திருக்க முடிவை நாளை கழிச்சு அவட்ட சொல்லலாம் நீங்க எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு அவசரம் பொறுங்க எந்த விஷயமும் கொஞ்சம் ஆற அமர செஞ்சாதான் அதுல ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது கல்யாணம் அவசரப்படுத்தீங்கன்னா நான் என்ன செய்ய ரோஜா வேற இங்க இல்ல வெளியூர்ல இருக்கா அவள்கிட்ட போனும் கிடையாது நீ எப்படி பேசுறதுக்கு என்னது அவசரப்படுங்கண்ணா அறிவு கட்டவளே உனக்கு புரியலையா நான் பேசுறது புரியுதா என்ன நான் எங்க அவசரப்படுங்க எங்க வீட்டுல அவசரப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த அன்னைக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனதுக்கு என்ன ஆட்டம் ஆடுனேன்ட்ட பொண்ணு பார்க்க போனியா அப்படி இப்படின்னு இந்த அதே பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு எங்க வீட்டுல பேசிட்டு இருக்கா என்ன பண்ண நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சொல்லு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுமா இல்ல சொல்லு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமா அறிவு கட்டவ மாதிரி பேசாத ஆற பொறுத்து செய்யணுமா ஏன்னா நம்ம வீட்டுல சம்மதிச்சுலாம் வச்சிருக்காங்க ஆற பொறுத்து கல்யாணம் பண்ணதுக்கு இல்ல நீ பேசுறத பார்த்தா என்னமோ எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு உனக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா இல்லையாடி இல்ல சொல்லு எனக்கு தெரிஞ்சாகணும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவ எப்படியாவது நம்ம விரும்புறவன கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பா இது அமர செய்யணும் ரோஜாட்ட அப்புறமா பேசுறேன் வீட்டு சம்மதிக்கணும் இப்ப என்ன அவசரம் நீ கேக்குற எனக்கு ஒண்ணும் புரியல அப்படி சொல்ல வரலதான் வீட்டுல திடீர்னு பேசினா அவங்க என்ன எப்படி யோசிப்பாங்க எடுத்துப்பாங்கன்னு தெரியல அதான் கொஞ்சம் பயமா இருக்கு மத்தபடி எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ண ஆசையில தானே உட்காந்துருக்கேன் என்ன இப்படி பேசுற ஆமா ஆமா உனக்கு ரொம்பதான் என்ன கல்யாணம் பண்ண ஆசை பார்த்தாலே தெரியுது எனக்கு இருக்கிற ஆர்வம் கூட உனக்கு இல்லையே வேண்டா விருப்பம்ல உட்காந்துருக்க இங்க பாரு ஒன்னே ஒண்ணு சொல்லி மீனும் உனக்கு இன்னைக்கும் நாளைக்கு தான் டைம் நீ அதுக்குள்ள நல்ல முடிவா எடுத்து எனக்கு நாளைக்கு இதே நேரத்துக்கு போன் போடுற உன் போனை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீ யார்கிட்டனாலும் பேசிக்கோ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனா நீ சம்மதம்னு சொன்னா நாளை கழிச்சு உனக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படி இல்ல அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வையேன் உன் முகத்திலே நான் நீ முழிக்க மாட்டேன் எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்புறம் நீ இந்த ஊர்ல இல்ல பார்க்கவே முடியாது
அதையும் சொல்லிட்டேன். யோசிச்சு எனக்கு நல்ல பதிலா சொல்லு. இங்க பாரு மீனோ, உனக்கு நான் தான் எனக்கு நீ தான், நம்ம ரெண்டு பேரும் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டோம். உனக்கே தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம வீட்டுல பேசிதான் ஆகணும், கண்டிப்பா வீட்டுல பிரச்சனை வரும், எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ பேசாம இவ்வளவு தூரம் அசால்ட்டா இருக்கதான் எனக்கு என்னன்னே புரியல. எப்படியும் உங்க வீட்டுல ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க தானே போறாங்க. இல்ல கேக்கேன், கல்யாணம் பண்ணி கொடுக்கதாண்டி செய்வாங்க. உன்னை வச்சு ஊர ஒண்ணும் போட போறது இல்லையே. ஒழுங்கா கேக்குற. இங்க பாரு, உன் தொங்கச்சிட்ட இப்ப பேசினாலும் சரி, பேசாம போனாலும் சரி, உன் வீட்டுல பேசினாலும் சரி, பேசாம போனாலும் சரி, நாளை கழிச்சு காலையில் நமக்கு கல்யாணம். இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியும். நான் நினைச்சா நினைச்சதுதான். இதுல மட்டும் ஏதாவது நீ சொன்ன, அதுக்கப்புறம் என்ன நீ பாத்துக்கிடவே மாட்ட. பாத்துக்க, நான் வர்றேன். நல்ல முடிவா சொல்லு. எதுக்கு இவர் இப்படி கோவப்படுறாரு? எனக்கும் கல்யாணம் பண்ணணும் ஆசை தானே. அவருக்கு என்ன ஆம்பளை, நினைச்ச நேரத்தை சாதிக்கணும்னு நினைப்பாரு. நாம அப்படியா? ஏதோ பண்ணிட்டா அம்மா அப்பா பாவம் இல்ல, உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டு சம்மந்தோடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டாரு? நினைச்ச கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு. அவர் சொல்லதும் சரிதான். படம்னு ஒண்ணு இருந்தா கிளைமேக்ஸ் ஒண்ணு இருக்கதானே செய்யுதும். நமக்கு இப்ப கிளைமேக்ஸ் வந்துட்டு எப்படியாவது ரோஜாட்ட பேசும். பேசி ரோஜா வீட்டுல பேசினாதான் உண்டு.